நவீன warfareல யுத்த முறைமையில் யுத்த தந்திரங்களில் பல விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்படும். குறிப்பாக விஞ்ஞானம் சார்ந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும். சில நேரங்களில் விஞ்ஞானத்தில் உச்சமான சாத்தியங்களை ஒரு நடக்கிற நேரங்களில் பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. அப்படித்தான் அணுகுண்டு பரிசோதனை செய்யப்பட்டு இருந்தது 2வது உலகப் போரின் போது. இலங்கையிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர், பேராதனை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர், ஒரு தமிழ் ப்ரொஃபஸர், ஜெஃப்னா ப்ரொஃபஸர் ஒரு ஆள் 2வது உலகப் போரின் போது அவங்க பயன்படுத்தின யுத்த விமானங்களில் இருந்த வைப்ரேஷன் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. அந்த ப்ராப்ளமை அதுக்கு ஒரு தேர்மல் கண்டக்டிவிட்டி இஷ்யூ இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்ததால இலங்கைக்கு 2 அந்த விமான என்ஜின்களை அந்த நாடு பரிசீலிச்சிருந்தது. அந்த விமானங்களில் ஒன்றை வித்துட்டு பேராதனை யூனிவர்சிட்டியில் இருக்கிற தேர்மல் லெப் கட்டப்பட்டது. மற்ற என்ஜின் பேராதனை இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்ல முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்றைக்கு போன பேராதனை யூனிவர்சிட்டியில் பார்க்கலாம். நான் இது என்ன சொன்னேன்னா, இப்படியான யுத்தங்கள் நடக்கிற காலங்களில் இப்படியாக நிறைய விஞ்ஞானம் ரீதியான அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும். ஆபரேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம், ஒரு கணித முறைமை உண்டு இருக்கு. அது கேம் தியரிஸ், ஆபரேஷன் தியரியில் ஒரு பகுதி. கேம் தியரி நான் அது ஒரு விருப்ப பாடமாக 3rd இயர்லையோ 4th இயர்ல இருக்கக்குள்ள பேராதனை யூனிவர்சிட்டியில் செஞ்சினேன். ப்ரொஃபஸர் சேம்பலா பிச்சை எங்களுக்கு அந்த பாடம் படிப்பிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னத்தை பேச முடியும் சொன்னா, எப்படி ஒரு யுத்தம் நடக்கிற நேரங்களில் அந்த விஷயங்களை திட்டமிடுறது அப்படிங்கிறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு தியரி அது. அதே மாதிரி இன்றைக்கு என்ன நடக்கிற யுத்தத்தில், ஈரான் அமெரிக்க யுத்தத்திலையும் நிறைய புதிய விஞ்ஞான முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்தான டீட்டெயிலான விஷயங்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கல சொல்லி சொன்னா கூட, இதுக்கு பிறகு வார காலங்களில் நமக்கு அந்த விஞ்ஞான முறைமைகள் கையில் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. அது மனித குலத்தினுடைய ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட்களுக்காக, ஒவ்வொரு முயற்சிகளுக்கும், ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை, ஒரு யுத்தத்துக்காக பல கோடிகளை, ஒரு நாட்டோட பாதுகாப்பு, யுத்தம் சார்ந்த விஷயங்களுக்காக பல கோடிகளை ஒவ்வொரு நாடும் செலவு செய்கிறது. அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கான அந்த பணத்தை அவங்க ஒதுக்குறாங்களே தவிர, அதுக்கு தனியை ஒதுக்கி அந்த விஷயங்களை டெவலப் பண்றதுக்காக நாடுகள் முயற்சி செய்வதில்லை. ஸோ விஞ்ஞான வளர்ச்சியும் அந்த விஷயங்களும் ஒரு பக்க விளைவு போல யுத்தத்துல நமக்கு இருக்குது. இதை குறித்து நாம மகிழ்ச்சியோ பெருமையோ படுறதுக்கு எதுவுமே இல்லை. நிறைய உயிர்களை இழந்து அணுகுண்டு எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நாம அறிய தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. ஓகே, யுத்த சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதுல நேற்றைய அப்டேட்டை பேசுவோம். இன்றைக்கு 27வது நாள், மார்ச் மாதம் 2026. நேற்று கட்டார்ல இருந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான எதிர்ப்புகள் பல பக்கங்களில் இருந்து வெளிவந்திருக்கு. குறிப்பாக கட்டார் தன்னை இந்த யுத்தத்தில் இருந்து முற்றாக விலக்கிக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. ஒபிஷியலாக ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளும் நாங்கள் ஈடுபட போவதில்லை என்பதை கட்டார் மிக ஆணித்தரமாக மேற்குக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிவித்திருக்கிறது. கட்டாருக்கு எதிரான, ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் நாங்கள் பங்கேற்க போவதில்லை, நீங்களும் எங்கள் நாட்டை எதுக்கும் யூஸ் பண்ணாதங்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கட்டார் தன்னை நகர்த்தி இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு மூவாக பார்க்கப்படுகிறது. இதன் எதிரொலியாக இஸ்ரேலுடைய பார்லமெண்டத்தில் எதிர்கட்சிகள் கட்டாரை எதிரி நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை முன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் நெதன்யாகுவினுடைய ஆளும் கட்சி அந்த கோஷங்களை நிராகரித்திருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் நமக்கு எங்கே கொண்டு முடிய போதுன்னு தெரியல. ஆனா இன்றைக்கு கட்டார் தங்கள் கைகளை உயர்த்தி போதும், இனாஃப் இஸ் இனாஃப் என்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நாங்க இதுல இருந்து ஈரான் கட்டாரை மேலும் தாக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் இஸ்ரேலியர்கள் திட்டமிட்டுவர்கள்ல ரொம்ப மோசமானவர்கள். அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எப்படி சரி கட்டாரை இந்த யுத்தத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்க முடியுமான எல்லா விடயங்களையும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கணும். அடுத்தது, அமெரிக்கா தன்னுடைய காலாட்படையை, தரைப்படையை ஈரானுடைய பிரதேசங்களுக்குள் கொண்டு போவதற்கான எல்லா முஸ்தீபுகளையும் செய்து இருப்பதை நாங்க பார்க்கலாம். குறிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் கொண்ட படையை ஈரானுடைய பிரதேசங்களுக்குள் இறக்குவதுதான் அவங்களுடைய நோக்கங்களாக இருக்கு. குறிப்பாக ஈரானுடைய தீவுகள், வெண்ணெய் வளமிக்க தீவுகளை டார்கெட் பண்றது அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக கூட இருக்கலாம். அதற்கும் ஈரான் தன்னை தயார்படுத்தி வைத்திருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாட்படை ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக இறங்குகிற போது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அந்த பிரதேசத்தினுடைய நில அமைப்புகள் பற்றிய பூரணமான அறிவும் தெளிவும் அவர்களுக்கு இல்லாம போறது. வியட்நாமில் என்ன நடந்தது அமெரிக்காவுக்கு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் 1960s 70s. அவர்களால அந்த பிரதேசத்துடைய
நில அமைப்பை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல. அங்கிருந்த மக்களினுடைய மறைந்திருந்து தாக்குற திறனை அமெரிக்கர்களால் கையாளவே முடியவில்லை. ஏன் நாம் இதுக்கு முன்ன இலங்கையினுடைய வரலாற்றில் கூட ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்ற வந்த போது, மலையகத்தை குறிப்பாக கைப்பற்ற வந்த போது, ராஜசிங்கனுடைய காலத்தில் அவர்களால் மலையகத்தை கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் அதனுடைய நில அமைப்பு. மலைகள் சூழ்ந்த பிரதேசம், காடுகள் சூழ்ந்த பிரதேசம், நிறைய நொலும்பு காடுகள் இருந்தது. அவர்களுக்கு காய்ச்சல் வந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதே போல ஒரு நாட்டை உள்ளுக்கு போய் இன்வைட் பண்றதுக்கு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற படைகள் தங்களது நாட்டை காட்டி கொடுக்காத வரையில அது சாத்தியமில்லா போகும். ஈராக் போரில் கூட அமெரிக்கா முன்னேறி போவதற்கு காரணமாக இருந்தது. ஈராக் போரின் முன்னணி படைகளில் இருந்தவர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலர்களும் காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதிலிருந்த கமாண்டர்ஸ் சதாம் ஹுசைன் காட்டி கொடுத்து அமெரிக்காவுக்கு வேலை செய்யறவர்களாக மாறினதால தான் அவங்களால இன்வைட் பண்ணக்கூடியதாக இருந்தது காலாட்படை கொண்டு. ஆனால் ஈரானுடைய நிலைமை அப்படி அல்ல. இது எவ்வளவு தூரம் போக போதும் தெரியல. ஆனால் ஈரான் இதை வேறு விதமாக கையாளும் என்று சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பேசுவார். போர் விடயங்களில் அடுத்த முக்கியமான ஒரு விடயம், நேட்டோ படைகள் மீதான அமெரிக்க ஊடகங்களினதும் அமெரிக்க ஜனாதிபதி சார்ந்த ஊடகங்களினதும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருக்கிறது. நேட்டோ படை தங்களுக்கு தேவையான போது அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்வதும், அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கிற போது உதவிக்கு வராததையும் அதிகமாக சாடி எழுதியிருக்கிறார்கள். நேட்டோ படைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சவால் ரஷ்யா நேட்டோ நாடுகளினுடைய கொல்லையில் இருக்கிறது. அதுக்கு இடையில் இருக்கிற பிரதேசங்கள் தான் இந்த உக்ரைன், பெலாரஸ், இந்த பிரதேசங்கள் ரஷ்யாவுக்கு அண்மையிலும் யூரோப்புக்கு அண்மையிலும் இருக்கிறதால இந்த பிரதேசங்களில் ஏற்படுகிற யுத்தங்கள் நேட்டோ நாடுகளுக்கு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. அதற்காகத்தான் அவர்கள் ரஷ்யாவை தங்களுடைய எதிரிகளாக எப்போதுமே நகர்த்தி வச்சிருக்கிறார்கள். நாடு பிடிக்கிறதுல எப்போதும் ரஷ்யாவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது வரலாறு ரீதியாக. ஏன்னு உலகத்தின் பெரிய ஒரு அமைப்பாக இருந்த சோவியத்தை 1992 அமெரிக்கா எப்படி உடைச்சாங்கன்றது நீங்க தெரியும். சின்ன சின்ன நாடுகளாக உடைத்து ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை மொத்தமாக மூடி போட்டாங்க. ஆனா ரஷ்யா தன்னை எப்போதும் ஒரு பலமிக்க நாடாகவே நிறுவி இருக்கிறது. ஆயுதங்களிலும் சரி, விண்வெளி ஆராய்ச்சிகளிலும் சரி, ரஷ்யா தன்னை ஒரு பலமிக்க நாடாகத்தான் எப்போதுமே முன்னிறுத்தி இருக்கிறது. இவ்வளவு சாங்ஷன்ஸ் அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் இவ்வளவு சாங்ஷனுக்கு பிறகும் தன்னை நாட்டை பட்டணி போகாம, தன்னாடு பசியில் இல்லாம ஒரு நாடாக ரஷ்யா இவ்வளவு காலம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, தங்களுடைய கொள்ளையில் ரஷ்யா இருக்கிற அந்த பிரச்சனையை அமெரிக்கா மிக நாசுக்காக தனக்கு போதும் ஏதுவாக பயன்படுத்தி கொண்டது. இன்றைக்கு ஐரோப்பியர்கள் ரஷ்யர்களை எதிர்க்கிறதுக்கு இருக்கிற காரணங்களை மத்திய கிழக்கில் தன்னுடைய அஜெண்டாவை முன்வைக்கிறதுக்காக அமெரிக்கா கொண்டு வர போகல. அது ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இல்ல, அப்படி இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்லேயே இல்ல. ஈரான் போர்ல, இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல தாங்கள் இந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதை நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த பிளவு வரலாற்றில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பியர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு பிளவாக பார்க்கப்படுகிறது. இனி உங்களுக்காக எந்த ஒரு உதவிக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திரும்ப சொல்லுகிறார்கள். நாங்கள் இதை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் ஒரு இடத்துல வேற ஒரு ஜனாதிபதி இருந்திருந்தா ரெண்டு விடயங்களை நாம கேட்க வேண்டும். ஒன்று, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஐரோப்பியர்கள் அமெரிக்கருடைய துணைக்கு போயிருக்கும். இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு டரிஃப்ங்கிற ஒரு விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு அமெரிக்க நாடுகளை வம்புக்கு இழுத்து கொண்டே இருந்தார் ட்ரம்ப். அமெரிக்க நாடுகளை மட்டுமே, உலகில் எல்லா நாடுகளையும் வம்புக்கு இழுத்து கொண்டிருந்தார். அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த யுத்தத்தை அவர் ஆரம்பிக்க எண்ணி இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஆனா இஸ்ரேலர்கள் தங்களுடைய எல்லா கடிவாளங்களையும் பயன்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதியை புஷ் பண்ணி இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆப்பு இழுத்த குரங்கை போல இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கவும் முடியாமல், முன்னோக்கி இருந்து போகவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஒரு எக்ஸிட் வேணும் இந்த ஊர்ல இருந்து. அது என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் புரியல. கையை உயர்த்தி டன் சொல்லிட்டு வெளியே வரான்னு சொல்லி சொன்னா யுத்தத்தில் இருந்து நாங்கள் தோற்றுறோம் அங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். தோல்வியை ஏற்றுக்கொள்ற பண்போ பழக்கமோ ட்ரம்புக்கு இருப்பதாக தெரியவில்லை. அடுத்த விஷயம், தோல்வியை ஏற்றுக்கொண்டால் பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய கை மிக வீக்கான ஒரு விஷயமாக மாறிப்போகும். அரபு நாடுகள் ஈரானை நோக்கி நகரும். ஈரான் மிக உறுதிமிக்க ஒரு நாடாக மாறும். ஈரான் உறுதிமிக்க ஒரு நாடாக மாறுவது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வாய்ப்பாக போகும். இப்படி நிறைய விஷயங்கள் இருப்பதால அமெரிக்கா இதில் இருந்து முறையாக தன்னை இந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை என்றும் காலாட்படைகளை அனுப்புவதன் சொல்லியும் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல், எந்த ஒரு திசையும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அதே நேரம் இது இஸ்ரேலர்களுக்கு இருப்பு சம்பந்தமான பிரச்சனை. பிராந்தியத்தில் எந்த ஒரு நாடும் ஆயுத பலத்தோடு இருப்பது இஸ்ரேலுடைய இருப்புக்கு எதிரானது. குறிப்பாக பிராந்தியத்தில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இவர்கள் அநியாயமாக தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள். பலஸ்தீனர்களை நசுக்கினார்கள். பலஸ்தீனருடைய நிலங்களை அபகரித்தார்கள். பலஸ்தீனம் என்ற நாட்டை புறக்கணித்தார்கள். அப்படி ஒரு நாளை இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க்ல தன்னை
அங்க இருக்கிற மக்களை விரட்டிட்டு அந்த நிலங்களை அபகரிக்கிறார்கள். பாலஸ்தீனத்தின் எல்லையை குறுக்கிக் கொண்டார்கள். இல்ல தெற்கு லெபனானை நோக்கி நகர்கிறார்கள். இவ்வளவு வேலையும் இவர்கள் செஞ்சு கொண்டு பிராந்தியத்தில் ஒரு இஸ்லாமிய நாடு ஆயுத பலத்தோடு இருப்பது இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஈராக்குக்கு எதிரான போரும், லிபியாவில் நான் அணுவாயுதத்தை செய்யப்படுறேன்னு சொல்லி சொன்ன கடாபிக்கு எதிரான போரையும் திட்டமிட்டு மக்களை தூண்டி செய்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்கிறதால அதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கு. ஆகவே பிராந்தியத்தில் எந்த ஒரு அரபு நாடும் ஆயுத பலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் இருப்பதை இஸ்ரவேலர்கள் விரும்பவில்லை. UAE என்கிற ஒரு நாட்டை பணத்தை காட்டி, பெண்களை காட்டி, கேளிக்கைகளை காட்டி தங்களுடைய அடிமைகளாக ஆக்கிக் கொண்டார்கள். போலவே குவைத்தையும் பஹ்ரைனையும் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். கட்டார் அந்த விடயத்தில் இருந்து சற்றே தன்னை விலக்கி இருக்கிறதுங்கிறத எங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சவுதிக்குள்ள வேறு விதமான ஆன்மீக தளங்களும் ஆன்மீக நோக்கங்களும் இருப்பதால அவர்களால் நினைச்ச அளவில் நினைச்ச வேகத்தில் முன்னேற முடியலன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு இன்றைக்கு அதை நெருங்கி இருக்கிறாங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனாலும் சவுதி பெரிய நாடு, பொருளாதார ரீதியிலையும் சரி, நிலங்களிலும் சரி, ஆன்மீக தளத்திலும் சரி கொஞ்சம் பெரிய நாடுங்கிறதால அவர்களுடைய திட்டங்கள் வேகம்தான் குறைந்திருக்கிறது தவிர தலைவர்களை அவர்கள் கைக்கொள்கிற முறையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவே இல்லை. தலைவர்கள் இன்னமும் அவர்களோடு இருக்கிறார்கள். சவுதியில் இருக்கிற தலைவர்கள் இஸ்ரவேலர்களோடு யூதர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கு சவுதியும் UAEயும் ஈரானுக்கு எதிரான போரில் பங்கெடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. அது நல்லதே அல்ல. முஸ்லிம் சமூகத்துக்கும் சரி, முஸ்லிம் நாடுகளுக்கும் சரி, அது ஒரு நல்ல செய்தி அல்ல. ஈரான் பலமிக்க நாடு, மிக விரைவாக மிக இலகுவாக இந்த 2 நாடுகளையும் தாக்கி அழிக்கிறது சக்தி வாய்ந்தது. குறிப்பாக UAE கடற்பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு ஈரான் முயற்சி செய்யலாம். குவைத்தை நிச்சயமாக ஈரான் தாக்கும், ஈரான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் சொல்லுறாங்க. பஹ்ரைன், குவைத் எல்லாம் ஈரான் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல துபாயினுடைய ரசல் அல் கைமா அண்ட் துபாய் கடற்கரை பிரதேசங்களை மிக இலகுவாக இவர்கள் முன்னேறி கைப்பற்றுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கிறது. இந்த யுத்தம் தொடர்ந்தால் அமெரிக்காவுடைய, ஈரானுடைய, இஸ்ரேலுடைய கைகள் குறைந்து கொண்டு போனால் அந்த பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு ஈரான் முயற்சி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. தினமும் இந்த மாதிரியான யுத்த சம்பந்தமான விடயங்களையும் மற்றும் பலதுகளையும் தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய பூரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு பற்றும் பலதில் உங்களை சந்திக்கிறோம்.